ஒன்றுமே புரியவில்லையே. புறப்பட சந்திப்போம்.
சந்தனத்தை எடுத்து திருமணத்துக்கு உண்டான சம்மதத்தை வாங்கி சொல்லுவாங்க தானே. ஆமா. என்னங்க தண்ணீரை சென்று காலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி காத்து கொண்டு அப்படியா? நாளைய அம்மாவுக்கு நம்ம காதல் எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்கி கொண்டு நாளை இதே இடத்துக்கு வந்துட்டு நீங்க அந்த ஆணவன் யார் தெரிகிறதா? நாகப்பன் மகன் கதிரவனா இளவரசருடன் ஆடி பாடிக்கொண்டு குத்தாட்டம் போடுகிறாரா? இந்த ஆளவன் கண்களுக்கு அகப்பட்டு விட்டாயிரோ இவனை விடலாமா? கூடாது. வைக்காமா குறுக்கு வைக்க தண்ணி குடிலாம் தான் போனேன். ஆனா ஆட்டுக்கு பெண்ணை அடிச்சுட்டு போனாங்க. அவங்க உயிரை காப்பாத்திட்டேன். ஆண்மகன் அல்லவா காப்பாற்றின பிறகுதான் தெரியுது நாட்டு இளவரசி என்று. ஆமா காப்பாற்றினால அவன் நன்றி சொன்னாங்க. இதுவரை எந்த ஒரு ஆணையுடைய விரலை என் மேல பட்டது கிடையாது. எப்போது அந்த தொட்டு தூக்கி காப்பாற்றினீங்களோ மனந்தால் உங்களுக்கால் வழங்கி கொள்ளவில்லை இறந்துடுவேன் சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் பணக்காரன் ஒத்து வராது எவ்வளவு சொன்னேன். சொன்ன பிறகும் என்ன சொல்ல மீற முடியாம நானும் அவங்களை காதலிச்சுட்டேன். அன்று உன் தங்கையை தொட்டு மார்மீதி எட்டு உதைத்தார். மதி கெட்டவரை குப்பையில் இருக்கிறவன் கோபத்துக்கு வர ஆசைப்படலாம். குப்பதை தளபதி ஆள வந்தால் இருக்கு வர முப்படை தளபதி என்ற ஆணவமா இளவரசனை காதலிக்க கூடாதா அல்லது திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? இப்போது சொல்லுகிறேன் கேடா. திருமணம் என்று ஒன்று நடந்தால் பண்ணிக்க போறா கதிரவன் கதையை நான் சொல்வது